Hello everyone, today we are going to see about final keyword in Java. Final keyword explained. The final keyword in Java is used to indicate that something cannot be modified. It can be applied to variables, methods and classes each with a specific purpose. அதாவது ஒரு ஃபைனல் கீவேர்டு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி இட் கான் பி சேஞ்ச்டு இன் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் கிளாஸஸ். ஃபைனல் கீவேர்டில் 3 டைப்ஸ் இருக்குது: வேரியபிள், மெத்தட் அண்ட் கிளாஸ். ஃபைனல் கீவேர்ட் used with variable. If final keyword is used with variable, then we cannot change the value of final variable. இது என்னென்னா, இந்த ப்ரோக்ராமில் ஃபைனல் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் வந்து ஒரு கீவேர்டு, இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 வந்து ஒரு வேரியபிள், 10ன்னு ஒரு வேல்யூவை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் மெயினுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இன்னொரு வேல்யூவை கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 25. அதனால் இது பிரிண்ட் பண்ணும்போது எரர் தான் வரும். ஏன்னா ஃபைனல் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கனால அது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 25 கொடுத்துருக்கனால அது பிரிண்ட் ஆகாது. ஸோ இதுதான் ஃபைனல் வேரியபிள். Next, final keyword used with method. If final keyword is used with method, then we cannot override the final method with child class. அதாவது என்னென்னா, ஓவர்ரைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் மெத்தடில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஓவர்ரைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா, பப்ளிக் கிளாஸ் ஃபைனல் மெத்தட் எக்ஸாம்பிள், அது கீழே பப்ளிக் ஃபைனல் வாய்ட் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணி. இதில் அந்த ஃபைனல் மெத்தடில் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஹலோ வெல்கம் டு டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்டுன்னு. அதுக்கப்புறம் கிளாஸ் சாம்பிள் எக்ஸ்டென்ஸ் ஃபைனல் மெத்தட் எக்ஸாம்பிள்னு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க கிளாஸ் சாம்பிளுக்கு. அதில் இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, வாய்டு டிஸ்பிளேன்னு. இப்படி பிரிண்ட் பண்ணால் வந்து எரர் தான் வரும், ஏன்னா மெத்தட் வந்து ஓவர் ரைட் இருக்குது. நெக்ஸ்ட், ஃபைனல் கீவேர்ட் used with Java class. If final keyword is used with Java class, then we cannot extend the final class. That is, we cannot create child class from final class. இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பைக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிளாஸ் பைக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல்னு ஒரு கீவேர்டை ஒரு கிளாஸில் கொடுத்தா அது வந்து இன்ஹெரிட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் கிளாஸ் மெயின் எக்ஸ்டென்ஸ் பைக். செகண்டாக ஒரு கிளாஸ் மெயின் கிளாஸ்ன்னு ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க பைக் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி. ஆனால் இது வந்து ரன் பண்ணும்போது எரர் தான் வரும், ஏன்னா ஃபைனல் கீவேர்ட் கொடுத்ததுனால அது வந்து இன்ஹெரிட் ஆகாது. அந்த கிளாஸ் பைக் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் ஆகாது.